ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். என்ட்ரன்ஸில் டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வீடியோவாக வச்சுருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ கோட் ஆஃப் லைஃப், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், டிஎன்ஏ வந்து 4 நியூக்ளியோடைடால் ஆனது. ஏனா அடினைன், டீனா தைமின், ஜீனா குவானைன், சீனா சைட்டோசின். இந்த 4 சேர்ந்தது தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது தேர்டு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பயோடெக்னாலஜி டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம். அதாவது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அண்டு நியூக்ளியோடைடோட டீட்டெயில்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் இங்கே நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபோர்த்து ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி. அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிரேப்பில் இருந்து ஒயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ப்ரீடிங் டெக்னாலஜி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ஹூக் சயின்டிஸ்டோட ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவர் ரிசர்ச் பண்ண அந்த லீப் செல் ஸ்ட்ரக்சர் அண்டு அவர் யூஸ் பண்ண அந்த ஓல்டு மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு, அதனுடைய செல் ஸ்ட்ரக்சர், அவரோட புக்ஸு, மைக்ரோஸ்கோப், அவரோட ஸ்டாச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்தது செவன்த்து நீங்கள் பார்க்குறது லூயி பாஸ்டர் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி. உங்களுக்கே தெரியும், லூயி பாஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷன் கம்ப்ளீட் ப்ராசஸ், அதனுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் லைவாக பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் பார்க்குறது எயித்து வந்து பார்த்திங்கன்னா மெண்டல் ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. ஸோ கம்ப்ளீட் மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அதாவது ஹைப்ரிட், கிராஸ், டை ஹைப்ரிட், மோனோ ஹைப்ரிட் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வீடியோஸாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்காங்க. அது எல்எஸ்எல்லையும் இருக்குது, டிஎஸ்எல்லையும் வச்சுருக்காங்க. அடுத்தது பாக்டீரியலோட செல் ஸ்ட்ரக்சர் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது 10th வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவோட சீக்வன்சஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது 11th நம்ம 2 சயின்டிஸ்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். வாட்சன் அண்டு கிரிக். 1869 டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ணவங்க இந்த 2 சயின்டிஸ்ட் தான். அடுத்து 12th வந்து பார்த்திங்கன்னா XY குரோமோசோம் ஃபங்க்ஷன் வந்து இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைவ் டிவியில் வந்து நீங்கள் XY குரோமோசோமோட ஃபங்க்ஷன் இங்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டெக்னிக்ஸ் இங்கே லைவாக பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஜெனட்டிக் வீல். ஸோ இந்த வீல் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஜெனட்டிக் மார்ஃபாலஜி கம்ப்ளீட்டாக நீங்கள் லைவாக இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த கலர் அண்ட் ஃபேஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே ஜெனட்டிக் கோடும் சேஞ்சஸ் ஆகும், அதே மாதிரி ஃபேஸோட கலரும் வந்து சேஞ்சஸ் ஆகும். அடுத்தது ஜெனட்டிக் டிஸார்டர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் இங்கே பார்க்குறது ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே இருக்கிற ஜெனட்டிக் கோடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸோட கலர் சேஞ்சஸ் வந்து ஆகும். ஸோ அங்கே டிஎன்ஏ சீக்வன்ஸும் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே லைவாக ஜெனட்டிக் டெக்னிக்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைவாக பார்க்கலாம். ஸோ குரோமோசோம் டிவைட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைவாக வச்சுருக்காங்க.
அடுத்தது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைவாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹியூமன் ஜீனோம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இங்கே எசென்சியல் அமினோ ஆசிடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஹியூமன் ஜீனோம் ஜெனட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது பயோடெக்னாலஜி ஃபார் அக்ரிகல்ச்சர். இப்போ அக்ரிகல்ச்சரில் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாமே நீங்கள் இங்கே லைவாக பார்க்கலாம். ஸோ அதில் பிளான்ட் இருக்குது, அனிமல் ப்ரீடிங் இருக்குது, பிளான்ட் ப்ரீடிங், டிஷ்யூ கல்ச்சர் எல்லாமே இங்கே லைவாக பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட டெய்லி லைஃப்பில் பயோடெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றதை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், வேக்சின், பெனிசிலியம், ஃபெர்மெண்டேஷன், ஜீன் தெரப்பி, நேனோ மெடிசன், ஃபெர்மெண்டேஷன், பயோஃபியூவல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு பயோடெக்னாலஜி தான். ஸோ அதனுடைய யூசஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க.
அடுத்தது பயோடெக்னாலஜி யூசஸ் ஃபார் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பயோடெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றதை இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சீஸ், பயோஃபியூவல், மஷ்ரூம், பயோபிளாஸ்டிக், பயோஃபேப்ரிக், என்சைம்ஸ், கர்ட், ஒயின், பியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி ப்ராசஸ் தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே லைவாக பார்க்கலாம். அடுத்தது இந்தியன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது ஜெனட்டிக் கேட்லாக். ஸோ இந்த இயரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இயரில் ஜெனட்டிக் ரிலேட்டடாக என்ன ரிசர்ச் பண்ணாங்க, ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு இம்யூனோதெரப்பி டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டெம் செல் தெரப்பி அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேனோ மெடிசன் பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், விஸ்வேஸ்வரய்யா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம், பெங்களூர்.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் கண்டிப்பாக இந்த மியூசியம் வாங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ். அடுத்தது பெங்களூர் சிட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த விஸ்வேஸ்வரய்யா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம் இருக்குது. இது பெரியவங்களுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட செஞ்சி சதீஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.